தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. தமிழ் வேதாகம கேள்விகள் என்கிற எங்கள் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த வீடியோவில் எலியா வாழ்ந்த காலத்திலிருந்து அடுத்த 20 கேள்விகளை உங்களுக்காக தொகுத்து வந்துள்ளோம். முந்தைய கேள்விகளுக்கு எங்களது எலியா பிளேலிஸ்டை காணுமாறு கேட்டுக்கொள்கிறோம். கேள்விகள் எடுக்கப்பட்ட வேதாகம பகுதி 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 1வது வசனம் முதல் 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 12வது வசனம் வரை. வீடியோவை பார்ப்பதற்கு முன்னால் நீங்கள் இன்னும் எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை எனில் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொருவரின் சப்ஸ்கிரிப்ஷன் மற்றும் லைக் தேவ வார்த்தையை அதிகமாக பகிர எங்களை ஊக்குவிக்கும். கேள்வி 101. பஞ்சம் எங்கு கொடிதாயிருந்தது? ஆப்ஷன் ஏ எரிகோவில். ஆப்ஷன் பி சாரிபாத்தில். ஆப்ஷன் சி சமாரியாவில். ஆப்ஷன் டி தமஸ்குவில். சரியான விடை சி சமாரியாவில். இருப்பிடம் 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 2வது வசனம். கேள்வி 102. புல் தேட யார் போகும்போது எலியா அவனுக்கு எதிர்ப்பட்டான்? ஆப்ஷன் ஏ ஆகாப். ஆப்ஷன் பி அகசியா. ஆப்ஷன் சி மிகாயா. ஆப்ஷன் டி ஒபதியா. சரியான விடை டி ஒபதியா. இருப்பிடம் 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 7வது வசனம். கேள்வி 103. இஸ்ரவேலின் தேவர்கள் எத்தேவர்கள் என்று பெனாதாத்தின் ஊழியர்கள் சொன்னார்கள்? ஆப்ஷன் ஏ மலைத்தேவர்கள். ஆப்ஷன் பி குபேக் தேவர்கள். ஆப்ஷன் சி கடல் தேவர்கள். ஆப்ஷன் டி பள்ளத்தாக்கின் தேவர்கள். சரியான விடை ஏ மலைத்தேவர்கள். இருப்பிடம் 1 ராஜாக்கள் 20வது அதிகாரம் 23வது வசனம். கேள்வி 104. ஆகாபுக்கு போதனை செய்வேன் என்று கர்த்தருக்கு முன்பாக வந்து நின்றது யார்? ஆப்ஷன் ஏ தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் ஒருவன். ஆப்ஷன் பி பிசாசுகளின் தலைவன். ஆப்ஷன் சி ஒரு ஆவி. ஆப்ஷன் டி ஒரு தூதன். சரியான விடை சி ஒரு ஆவி. இருப்பிடம் 1 ராஜாக்கள் 22வது அதிகாரம் 21வது வசனம். கேள்வி 105. அகசியா எத்தனை முறை எலியாவிடத்திற்கு ஒரு தலைவனையும் 50 சேவகரையும் அனுப்பினான்? ஆப்ஷன் ஏ ஒரு முறை. ஆப்ஷன் பி 2 முறை. ஆப்ஷன் சி 3 முறை. ஆப்ஷன் டி 4 முறை. சரியான விடை சி 3 முறை. இருப்பிடம் 2 ராஜாக்கள் 1வது அதிகாரம் 13வது வசனம். கேள்வி 106. பெருமழை உண்டான போது இஸ்ரயேல் வரைக்கும் ஆகாபுக்கு முன் ஓடியது யார்? ஆப்ஷன் ஏ எலிசா. ஆப்ஷன் பி எலியா. ஆப்ஷன் சி சிதேக்கியா. ஆப்ஷன் டி மிகாயா.
சரியான விடை பி. எலியா. இருப்பிடம் 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 46வது வசனம். கேள்வி 107. தர்ஷீஸ் கப்பல்கள் எதற்காகச் செய்யப்பட்டன? ஆப்ஷன் ஏ பொன்னுக்காக. ஆப்ஷன் பி வெள்ளிக்காக. ஆப்ஷன் சி வெண்கலத்துக்காக. ஆப்ஷன் டி கேதுரு மரத்துக்காக. சரியான விடை ஏ பொன்னுக்காக. இருப்பிடம் 1 ராஜாக்கள் 22வது அதிகாரம் 48வது வசனம். கேள்வி 108. 7ஆம் நாள் கலந்த யுத்தத்தில் இஸ்ரவேலர் சீரியரில் எத்தனை காலாட்களை மடங்கெடுத்தார்கள்? ஆப்ஷன் ஏ 1000 காலாட்களை. ஆப்ஷன் பி 10,000 காலாட்களை. ஆப்ஷன் சி லட்சம் காலாட்களை. ஆப்ஷன் டி 6000 காலாட்களை. சரியான விடை சி லட்சம் காலாட்களை. இருப்பிடம் 1 ராஜாக்கள் 20வது அதிகாரம் 29வது வசனம். கேள்வி 109. இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று எலியா யாரை நோக்கிக் கூறினான்? ஆப்ஷன் ஏ ஒபதியாவை நோக்கி. ஆப்ஷன் பி எலிசாவை நோக்கி. ஆப்ஷன் சி விதவையை நோக்கி. ஆப்ஷன் டி ஆகாபை நோக்கி. சரியான விடை டி ஆகாபை நோக்கி. இருப்பிடம் 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 1வது வசனம். கேள்வி 110. பாகாலின் தீர்க்கதரிசிகளை பரியாசம் பண்ணும்போது எலியா சொல்லாதது எது? ஆப்ஷன் ஏ அவன் தியானத்தில் இருப்பான். ஆப்ஷன் பி அவன் அலுவலாயிருப்பான். ஆப்ஷன் சி அவன் மரித்து இருப்பான். ஆப்ஷன் டி அவன் தூங்கி இருப்பான். சரியான விடை சி அவன் மரித்து இருப்பான். இருப்பிடம் 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 27வது வசனம். கேள்வி 111. ஆகாப் இறந்த பின்பு எங்கு கொண்டு வரப்பட்டான்? ஆப்ஷன் ஏ எருசலேமுக்கு. ஆப்ஷன் பி சமாரியாவுக்கு. ஆப்ஷன் சி தமஸ்குவுக்கு. ஆப்ஷன் டி கிபியாவுக்கு. சரியான விடை பி சமாரியாவுக்கு. இருப்பிடம் 1 ராஜாக்கள் 22வது அதிகாரம் 37வது வசனம். கேள்வி 112. கர்த்தர் எலியாவின் ஸ்தானத்தில் தீர்க்கதரிசியாக யாரை அபிஷேகம் பண்ணச் சொன்னார்? ஆப்ஷன் ஏ ஒபதியாவை. ஆப்ஷன் பி நாத்தானை. ஆப்ஷன் சி யெகூவை. ஆப்ஷன் டி எலிசாவை. சரியான விடை டி எலிசாவை. இருப்பிடம் 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 16வது வசனம். கேள்வி 113. விதவையின் வீட்டில் எலியா எங்கு தங்கியிருந்தான்? ஆப்ஷன் ஏ மேல் வீட்டில். ஆப்ஷன் பி கீழ் வீட்டில். ஆப்ஷன் சி உள்ளறையில். ஆப்ஷன் டி உப்பரிகையில்.
சரியான விடை ஏ. மேல் வீட்டில். இருப்பிடம் 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 19வது வசனம். கேள்வி 114. ஆகாபினிடத்தில் மாகாணங்களுடைய அதிபதிகளின் சேவகர் எத்தனை பேர் இருந்தனர்? ஆப்ஷன் ஏ 107 பேர். ஆப்ஷன் பி 618 பேர். ஆப்ஷன் சி 126 பேர். ஆப்ஷன் டி 232 பேர். சரியான விடை டி. 232 பேர். இருப்பிடம் 1 ராஜாக்கள் 20வது அதிகாரம் 15வது வசனம். கேள்வி 115. எலியா பாகாலின் தீர்க்கதரிசிகளை எந்த இடத்தில் வெட்டிப் போட்டான்? ஆப்ஷன் ஏ. கேரித் ஆற்றங்கரையில். ஆப்ஷன் பி. கீசோன் ஆற்றங்கரையில். ஆப்ஷன் சி. கீதரோன் ஆற்றங்கரையில். ஆப்ஷன் டி. ஐபிராத்து ஆற்றங்கரையில். சரியான விடை பி. கீசோன் ஆற்றங்கரையில். இருப்பிடம் 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 40வது வசனம். கேள்வி 116. யுத்தத்திற்கு முன்னால் ஆகாபிடம் கர்த்தருடைய வார்த்தையை விசாரித்து அறியச் சொன்னது யார்? ஆப்ஷன் ஏ. யோசபாத். ஆப்ஷன் பி. மிகாயா. ஆப்ஷன் சி. அகசியா. ஆப்ஷன் டி. கேனானா. சரியான விடை ஏ. யோசபாத். இருப்பிடம் 1 ராஜாக்கள் 22வது அதிகாரம் 5வது வசனம். கேள்வி 117. காகங்கள் எலியாவிற்கு விடியற்காலத்தில் என்ன கொண்டு வந்தன? ஆப்ஷன் ஏ. வெட்டுக்கிளி மற்றும் தேன். ஆப்ஷன் பி. அடை மற்றும் பழம். ஆப்ஷன் சி. அப்பம் மற்றும் இறைச்சி. ஆப்ஷன் டி. இறைச்சி மற்றும் தேன். சரியான விடை சி. அப்பம் மற்றும் இறைச்சி. இருப்பிடம் 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 6வது வசனம். கேள்வி 118. தான் சாக வேண்டுமென்று கோருவதற்கு முன்பு எலியா வனாந்தரத்தில் எத்தனை நாள் பிரயாணம் போனான்? ஆப்ஷன் ஏ. 1 நாள். ஆப்ஷன் பி. 2 நாள். ஆப்ஷன் சி. 3 நாள். ஆப்ஷன் டி. 4 நாள். சரியான விடை ஏ. 1 நாள். இருப்பிடம் 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 4வது வசனம். கேள்வி 119. விதவையின் வீட்டில் வியாதியில் விழுந்தது யார்? ஆப்ஷன் ஏ. விதவையின் மகள். ஆப்ஷன் பி. விதவையின் தாய். ஆப்ஷன் சி. விதவையின் தகப்பன். ஆப்ஷன் டி. விதவையின் மகன். சரியான விடை டி. விதவையின் மகன். இருப்பிடம் 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 17வது வசனம். கேள்வி 120. தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் ஒருவனின் தோழனை கொன்று போட்டது எது? ஆப்ஷன் ஏ. மாடு. ஆப்ஷன் பி. கரடி. ஆப்ஷன் சி. ஓநாய். ஆப்ஷன் டி. சிங்கம்.
சரியான விடை டி. சிங்கம். இருப்பிடம் 1 ராஜாக்கள் 20வது அதிகாரம் 36வது வசனம். கேட்கப்பட்ட கேள்விகளில் எத்தனை கேள்விகளுக்கு சரியான விடையளித்தீர்கள் என்பதை கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். இந்த வீடியோ உங்கள் வேதாகம அறிவை பெருக்கிக் கொள்ள உதவியாக இருந்தால் இதை உங்கள் உறவினர் மற்றும் நண்பர்களுக்கு ஷேர் செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.